ஈவினிங் போல் தலைக்கு குளிச்சுட்டு என் பையனை ஃபீட் பண்ணும்போதே அப்படியே தூங்கிட்டான். அலைக்கா தொட்டிலில் போட்டோம்னா எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மொடியில் போட்டுட்டு மெதுவாக எடுத்து தொட்டியில் போட்டேன். நான் அவன் என்ன பண்ணா, ஏ கில்லாடினா நான் உனக்கு மேலே கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். லைட்டாக தொட்டி ஆட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஆட்டிக்கிட்டே இருந்தேன். லைட்டாக எட்டி பார்த்தேன், அரக்கண்ல இருந்தான். சரி தூங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரேஷனுக்காக தண்ணியை மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சிட்டான். அட போங்கடா, தொட்டியை தான் உட்காந்து மறுபடியும் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். லைட்டாக மறுபடியும் எட்டி பார்த்தேன், தூங்கிட்டான். சரி சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாறு எடுத்து ஃபுல்லா கூட்டிகிட்டு இருந்தேனே. பீச்சில் இருக்க மணல் ஃபுல்லா என் ரூம்ல தான் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ மண்ணு, இந்த மண்ணை எடுத்து வீடே கட்டிடலாம் போல இருக்கு. வீட்டெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு லைட்டா போய் உலகத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா எங்க மாமா பிரியாணிக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா எங்க அண்ணியோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. அதனால தடபுடலாம் நடந்துகிட்டு இருந்துச்சா. சரின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருங்க, என் பையன் தூங்குற கேப்ல நானும் தூங்கி எந்திரிச்சா கரெக்டா சுட சுட பிரியாணி, சிக்கன் சிந்தாமணியும் ரைத்தாவும் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கான நைட்டை நல்லாவே முடிச்சாச்சு.